தமேந்தி, ஆ நேத்தெல்லாம் கூப்பிட கண்டுக்காமலே போயிட்டீங்க. கூப்பிட்டீங்களா? எப்போ? ஒரு 12 மணி இருக்கும், அண்ணா நகர்ல. நீங்க இல்லைன்னு சொல்லிடாதீங்க, ஏன்னா அது நீங்களே தான். ஆ, ஆ, நீங்க எதுக்கு அங்க வந்தீங்க? என் வண்டி அங்கதான் ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்துருந்தேன்னா அதை எடுக்க தான் வந்தேன். அது என் கிளையண்ட் வீடு அங்க இருந்தது, அவரை பார்க்க போயிருப்பேன். பொதுவாகவே லாயரை தேடி தானே கிளைண்ட் வருவாங்க. ஆனால் நீங்கள் என்ன புதுசாக கிளைண்ட்டை தேடி போறீங்க? ஆ, சில நேரத்துல அப்படி போக வேண்டியிருக்கும். இதெல்லாம் என் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல நீங்க தலையிடாதீங்க. ஓகே? இதை மறந்துட்டீங்களா? ம் ஆ, கம்பெனிக்கு செக் அனுப்பிட்டீங்கல்ல? அனுப்பிச்சிட்டேன் சார். சரி. இந்த சுந்தரம் பிரைவேட் லிமிடெட் மேனேஜர், சொல்லுங்க மேடம். ஆஃபீஸ் டைம்ல நம்ம ஸ்டாஃப்ஸ் யாராவது வெளியே போறாங்களா அவங்களோட பர்சனல் விஷயங்களுக்காக? இல்லை மேடம், அப்படி யாரும் போறது இல்லையே. அப்போ நேத்து திலீப் காலையில 11 மணிக்கு வெளியே போனதா சொன்னாரே? இல்லை மேடம், 10 மணிலேருந்து இங்கே தான் இருக்காரு. நானும் அவரும் சேர்ந்து தான் சேலரி பில்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். லஞ்சுக்கு கூட லேட்டாக தான் போனோம். சார் கூட இருந்தாரு. ஆமா தமேந்தி, வெளியே எங்கேயும் போலையே, ஏன் என்னாச்சு? ஒன்னும் இல்ல, வெளியே பார்த்ததா சொன்னாங்க. அது வேற யாராவதா இருக்கும். போட்டு வாங்குறானா அவன்? இருக்கட்டும், பாத்துக்கிறேன். எங்கிட்டயே விளையாடுறானா? இந்த தமயந்தி யாருன்னு இன்னும் அவனுக்கு தெரியல. கல்கி, வாங்க நீ உட்காருங்க. பிஸியா இருக்கீங்களா கல்கி? ஆமா நீ, கொஞ்சம் ஃபினான்ஸ் மேட்டர்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இதை முடிச்சுட்டு சைட்டுக்கு போகணும். எல்லா வேலையும் நீங்க ஒருத்தரே பாக்குறது கஷ்டமா இருக்கா? கஷ்டத்தெல்லாம் பார்த்தா வேலை நடக்காது இல்லக்கா? கரெக்ட் தான், ஆள் இல்லைன்னா பரவாயில்ல, அதான் இருக்காங்கல்ல. போய் திலீப்பை வர சொல்லுங்களேன். எஸ் மேடம், இதை வர சொல்றேன். இந்த ஃபைனான்ஸ் விஷயத்தை மட்டும் திலீப்பை பார்க்க சொல்லலான்னு இருக்கேன். அண்ணி, இதை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? ஏன் கல்கி, அவருக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல? அவர் ஏற்கனவே பார்த்த வேலையில இருக்கலாம் நீ, நம்ம ஆஃபீஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சின்ன தப்பு வந்தாலும் அது பெரிய அளவில் பாதிக்கும். ஏன் கல்கி, நீங்களா இருக்கீங்களே, அப்புறம் எப்படி தப்பு நடக்கும்? நீங்க இருக்கீங்க, தமைந்தி இருக்கா, அவருக்கு ஏதாவது தெரியலன்னா நீங்க சொல்லி கொடுக்கலாமே. இதை பாருங்க நீ, இப்போ இருக்கிற ஒர்க் டென்ஷன்ல கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியாது. சரி, உங்களால முடியலன்னா நான் எடுக்கிறேன். எனக்கு என்னமோ நீங்க தப்பு பண்றீங்கன்னு தோணுதா நீ? ஏங்க இப்படிலாம் சொல்றீங்க? அக்கா என்ன சொன்னாலும் சரியாதான் இருக்கும். உங்க சுமையை குறைக்கிறதுக்காக தானே சொல்றாங்க. திலீப்பும் நம்ம ஆபீஸ்ல ரொம்ப சின்சியரான ஸ்டாஃப் தான். சரி, உங்க இஷ்டம் நீ. எனக்கு சைட்டுக்கு போக டைம் ஆச்சு, நான் வரேன் தமைந்தி. கூப்பிட்டீங்களா நீ? ஆமா திலீப், இனிமே இந்த கம்பெனியோட ஃபைனான்ஸ் பவர் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. சரி. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கல்கி தமைந்து கேளுங்க. அவங்க பிஸியா இருந்தா என்கிட்ட வந்து கேளுங்க. நீங்க இல்லைன்னா பரவாயில்ல நீ, நான் தமேந்தி கிட்ட கேட்டுக்கிறேன். இவங்க லீகல் அட்வைசரா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் தெரியும்ல. சரி, அது என்னவோ நீங்க பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். வரேன் தமைந்தி. ரொம்ப தேங்க்ஸ் தமேந்தி. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? உங்க அன்னைக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னால உங்களுக்கு தானே சொல்லணும். ஏன்னா எனக்கு திறமையானவனு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தது நீங்க தானே. ரொம்பலாம் கற்பனை பண்ணாதீங்க திலீப். இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் இல்ல. கணக்குல கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். கணக்கு இப்படி மிஸ் ஆகும் தமேந்தி? என்னை கவனிக்க தான் நீங்க இருக்கீங்களே, உங்களை ஃபாலோ பண்ண தானே நான் இருக்கேன். கேள்விக்குறியா இருக்காது. இவெல்லாம் எப்படி ஒர்க் பண்ண போறான்னு ஆச்சரியக்குறி தான் இருக்கும். பொதுவாகவே நான் எந்த கணக்குலையும் ஏமாற மாட்டேன் தமேந்தி. ஓகே, குட் பை. படிச்சு படிச்சு சொன்னாலும் உனக்கெல்லாம் அறிவே வராதுல்ல. இப்ப பாரு, கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளாத குறைய உன்னை வெளியே தள்ளிட்டான்ல.
எனக்கு ஒரு விஷயம் புரியல. பெத்தவங்களோட புத்தி கொஞ்சமாவது பிள்ளைங்களுக்கு இருக்கும்னு சொல்வாங்க. அப்படி உனக்கு இருக்கிற மாதிரி தெரியவே இல்லையே ரேஷ்மி. உங்க அப்பா ஒரு திசையில போனா நீ ஒரு எதிர் திசையில போறியே. உன்னை பத்தி எதுவுமே தெரியாத நினைச்சிட்டு இருந்த. ஆனா இப்ப உன் சரித்திரத்தை அவன் சொல்றானே, அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? நீ சக்தியை வீட்டை விட்டு துரத்துனதுல இருந்து நீ அந்த வீட்டை விட்டு போனது வரைக்கும் அப்படியே உன் ஜாதகத்தை பார்த்த மாதிரி சொல்றானே. இந்த பார், இனிமே இந்த வீட்லயே அடங்கி கட. முடியாது. நீ சொல்லி நான் என்ன கேக்குறது? எனக்கு உத்தரவு போட நீ யாரு? என்னமோ ஓன் தயவுல நான் இருக்கிற மாதிரி பேசுற. இந்த ரேஷ்மி எப்பவும் யாரோட தயவுலயும் வாழ்றவ கிடையாது. உன்ன மாதிரி கை கட்டி சேவை பண்றவளும் நான் இல்ல. கை நீட்டி 4 பேர்கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தவ. இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போற. உன்னால என்ன பண்ண முடியும்? அவளால ஒண்ணும் பண்ண முடியாது, என்னால முடியும். நீ வெளியே போனா நிச்சயமா நான் உள்ள போயிடுவேன். நான் உள்ள போயிட்டா நீ கஷ்டப்படுவ. அதனால பேசாம என் கையிலேயே உன் உயிரை விட்டுரு. ஆமா ரேஷ்மி, மத்தவன் கையில கிடைச்சு நீ சிக்கி சின்ன பின்னமாகி சீரழிஞ்சி சாகிறத விட பெத்த அப்ப என் கையாலே நீ போயிடு. அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போனா கூட திரும்பி வரணும்னு நினைக்க மாட்டேன். நான் யாருக்காக வரணும்? எதுக்காக வரணும்? எனக்குன்னு யார் இருக்காங்க சொல்லு? அன்னைக்கு உன்னை வைக்க போல வச்சு கொளுத்துறப்போ அதுல இருந்து நீ தப்பிச்சு வந்ததுக்காக நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன புறப்படுறதுக்கு தயாராயிட்டியா? நீ பேசிட்டு இருந்த அத்தனையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த சரவணன் எவ்வளவு ஆபத்தானவனு சொல்லியிருக்கேன்ல, அதுக்கப்புறமா அவனை ஏன் நீ பார்க்க போன? திலீப் விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன அரெஸ்ட் பண்ணாம விட்டு பிடிக்கலன்னு நினைக்கிறான் அவன். அப்படி இருக்கிறப்போ என்ன தைரியத்துல அவனை போய் நீ பார்க்க போன? நான் சொன்னேன், இவ கேட்கல. நான் இல்லாத நேரமா பார்த்து இவ கம்பியை நீட்டிட்டா. பேசின எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, இப்ப தெரிஞ்சிருக்குமே நான் இதுக்கு காரணம் இல்லைன்னு. நீங்க மட்டும் இப்ப வரலன்னா என்ன தள்ளி விட்டுட்டு இவ வெளியே ஓடி இருப்பா. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கோ இல்ல இவளை பாதுகாக்கிறதுக்கோ இங்க வரல. எப்படியோ போகட்டுமேன்னு என்னாலயும் இருக்க முடியும். ஏற்கனவே ஆசிரமத்துல இருந்த அனுபவம் எனக்கு இருக்கு. சாப்பாட்டுக்கோ தங்கறதுக்கோ இல்ல துணிமணிக்கோ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. எல்லாத்துக்கும் மேல என் மேல தமயந்தி ரொம்ப பாசம் வச்சிருக்கா. அதனால உங்க 2 பேரையும் நம்பி நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க 2 பேரும் தான் என்னையும் தமயந்தியும் நம்பி இருக்கீங்க. மத்தவங்கள மாதிரி என்ன நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இந்த மங்களத்துக்கு ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். பாத்தியா, உண்ட வந்த பிராரி ஊர் பிராரி என்ன விரட்டிட்டு போகுது. இந்த அவமானம் தேவையா எனக்கு? Idiot. சொந்த பந்தமானந்தம், சொந்த பந்தமானந்தம். தமயந்தி, ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பண்ண? சரவணனை பாக்கிறதுக்கு ரேஷ்மியை அலோவ் பண்ணிருக்க. அவதான் ஆசைப்பட்டா. ஏதோ பிரேமோட இதயம் சரவணங்கிட்ட இருக்கிறதால என்னமோ பிரேமே வந்த மாதிரி ஃபீல் பண்றா. அவளோட ஃபீலிங்ஸ் எதுக்கு கெடுக்கணும்னு நினைச்சுதான் அனுப்பி வச்சேன். அதனால என்னென்ன நடந்திருக்குன்னு தெரியுமா உனக்கு? மங்களத்தையும் ரேஷ்மியை பத்தி மட்டும் இல்ல, உன்னை பத்தியும் என்ன பத்தியும் பேசிருக்காங்க. அங்க நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அவளுக்கு. இதுல என்ன அதிர்ச்சி இருக்கு? உங்களையும் ரேஷ்மியும் பத்தி சக்தி சொல்லிருப்பா, என்னையும் மங்களத்தையும் பத்தி அர்ச்சனாவும் சௌந்தர்யாவும் சொல்லிருப்பாங்க. இப்பதான் அவங்க குடும்பத்துக்குள்ள அவன் இணைஞ்சிட்டானே. அவங்க போனதுனால என்னென்ன ஆபத்துகள் வருதுன்னு தெரியுமா உனக்கு? நீங்க அப்படி அவளை வளர்த்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச அவகிட்ட அப்பாங்கிற பாசம் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியுமா? இல்ல அவ அப்படி சொன்னாதான் அது உண்மையாயிடுமா? என் பொண்ணு ஏற்கனவே மனநலமா பாதிக்கப்பட்டிருக்கா, இப்பவும் அப்படித்தான் இருக்கான்னு மத்தவங்களை என்னால நம்ப வைக்க முடியும்? இதெல்லாம் தெரியாம அவளை நான் அனுப்பல. எனக்கு தெரியும் அவ போனா அங்க என்ன நடக்கும்னு. சரவண என்ன குறி வச்சிருக்கான், ஆனா நான் அவனுக்கு குறி வச்சிருக்கேன். அதுக்காக தான் நான் ரேஷ்மி அனுப்பி வச்சேன். ரேஷ்மியால மட்டும்தான்
அவனோட மூமெண்ட்ஸ கண்டுபிடிக்க முடியும். என்ன அவன் நெருங்காம இருக்க முடியும். வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி சில பேரை நான் களை எடுக்கணும். அந்த முயற்சிக்கு அந்த சரவணன் தடையா இருக்க கூடாதுல்ல? என்ன அமைதியாயிட்டீங்க? தமயந்தி, நீ உன்னை பத்தி பேசிட்டு இருக்க, ஆனா என் பொண்ணை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு காரணமே ரேஷ்மி தான். அவ இல்லைன்னா நான் இல்ல. தனிப்பட்ட தாமோதரனுக்காக எதுவுமே கிடையாதும்மா. இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு இந்த உலகமே வீடு. அப்படி நினைச்சு போயிட்டே இருப்ப. அதை பிரேக் போட்டு தடுக்கிறதே என் பொண்ணு ரேஷ்மி தான். நான் அவளை திட்டுறேன், அடிக்கிறேன், எல்லாமே அவன் நன்மைக்காக தானே தவிர எனக்காக எதுவுமே கிடையாது. எனக்கு ஒய்ஃப்னு ஒருத்தி இருந்தா, அவ இப்போ உயிரோட இருந்திருந்தான்னா அவளுக்குன்னு சில கடமைகளை நான் செய்ய வேண்டி இருந்திருக்கும். இல்ல, புண்ணியவதி போய் சேர்ந்துட்டா. ஆனா இப்படி ஒரு பொண்ணு எனக்கு கொடுக்காம போயிருந்தான்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். தமயந்தி, மனுஷனுக்கு வாழ்க்கையோட ஆரம்பமும் தெரியறதில்ல, முடிவும் தெரியறதில்ல. ஆனாலும் அவன் சுறுசுறுப்போட சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான்னா அதுக்கு காரணம் உறவுகள் தான். உறவுகள் இல்லைன்னா எதுவுமே இல்லம்மா. போன ஜென்மத்து பாவம் அடுத்த ஜென்மத்திலேயே கண்டினியூ ஆகும்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, எனக்கு பொருந்தது. நான் பண்ண பாவத்துக்கு தண்டனையா தான் ரேஷ்மி எனக்கு மகளா வந்திருக்கா. நான் எவ்வளவுதமா போராட முடியும்? அப்படி போராடியும் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க என்னால முடியலையே. யாரோட அமையல? கல்கியோடவா? அவ வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் வாழணும்னு நினைச்ச வாழ்க்கைய இன்னைக்கு அர்ச்சனா வாழ்ந்துட்டு இருக்கா. சோ நினைச்ச வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்குன்னு சொல்ல முடியாதுல்ல? ஆனாலும் ரேஷ்மி வாழணும். யாரோட இல்லைனாலும் தனி ஒரு அதிகாரம் இருக்கிறவள வாழணும். அதுவும் ஏன் வீட்ல. அப்பாவா இருக்கும்போது எப்படி இருந்தாலோ அப்படி மறுபடியும் இருக்கணும். நான் பண்றது எனக்காக மட்டும் இல்ல, அவளுக்காகவும் தான். இவ்வளவு பேசுறீங்களே, நான் என்ன எதுவும் இல்லாதவளா? இவங்க கிட்ட இருக்கிற அளவை விட அதிகமான சொத்து என்கிட்ட இருக்கு. ஆனாலும் அந்த சொத்து எனக்கு வேணும்னு எதுக்கு நினைக்கிறேன்னா, அவங்க அந்த சொத்தை அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக தான். பிரேம் விஷயத்துல நீங்க பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா நமக்கு வலை விரிச்சிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அந்த வலையை இப்ப விரிச்சிருக்கிறது சரவணன். நீங்களோ நானோ போய் அந்த வலையை அறுக்க முடியாது. அதுக்கு சரியான ஆள் ரேஷ்மி தான். அதனாலதான் நான் அவளை அனுப்புனேன். சரவணனோட கோவம் ஏ மேலையும் மங்களத்து மேலையும் தவிர ரேஷ்மி மேல இல்ல. அவளை வச்சு அவன் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அந்த உண்மையை சொல்லாமலே அவனை வீழ்த்த ரேஷ்மியால முடியும். அதுக்காக தான் அவளை அனுப்பி வச்சேன். ஓ, புளிய பிடிக்கிறதுக்காக பொண்டுக்குள்ள வெள்ளாட்டை கட்டி வைக்கிற மாதிரி என் பொண்ணை அனுப்பி வச்சிருக்க. இல்ல, பறக்கிற புறாவை பழகுன புறாவை வச்சு கீழே இறக்க. இங்க பாருங்க தாமோதரன், இப்ப தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினா நமக்குள்ள சங்கடம் தான் வரும். நீங்க, நான், ரேஷ்மி, மங்களம் எல்லாம் ஒரே பக்கமா தான் இருக்கோம். இந்த கூட்டணி சரியா இருந்துச்சுன்னா நாம நினைச்சது எல்லாம் நடந்துரும். மங்களத்தை பத்தி கூட நீங்க ஏதோ சொன்னதா சொன்னாங்க. இனிமே அப்படிலாம் சொல்லாதீங்க. மங்களம் எனக்காக இருக்கிறவங்க, சரியா? சொந்த பந்தம் ஆனந்தம், சொந்த பந்தம் ஆனந்தம். ஓ சாரி சாரி சாரி. பயந்துட்டீங்களா? பயமா?
அதெல்லாம் சாவை பத்தி தெரியாதவங்களுக்கு தமையந்தி. ஏற்கனவே சாவோட எல்லையை தொட்டுட்டு வந்தவன். அப்படியா? அதனால புதுசா யாராவது வந்தா அவங்க கிட்ட சொல்லு. ஆமா, உங்களுக்கு பயம் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க அம்மாவுக்கு பயம் இருக்கும்ல. அவங்களுக்கு நீங்க ஒரே பையன். தமையந்தி, நான் சொன்னதே அவங்களையும் சேர்த்துதான். இன்னொரு விஷயம் தமையந்தி, இந்த ஆக்சிடென்ட்ல நீயும் செத்துருக்கலாம் இல்லையா? இந்த உலகத்துல தடுத்து நிறுத்த முடியாத ஒரே விஷயம் மரணம் தான். ஆனா அதெல்லாம் நான் பெருசா நினைக்கவே இல்லை. சரி சரவணன், இந்த விவாதம்லாம் வேண்டாம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேன். பேசுறதுக்கான முறை இது இல்லையே. சரி சொல்லு. இனிமே மவுளி விஷயத்திலயோ சக்தி விஷயத்திலயோ நீங்க தலையிடக்கூடாது. எங்க வீட்டுக்கும் வரக்கூடாது. இத நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். சரி. நிஜமாவா? ஆமா தமேந்தி, நீ என்னோட நல்லதுக்காக தானே சொல்லிட்டு இருக்க. நீ சொன்ன மாதிரி அவங்க விஷயத்துல நான் தலையிடாம இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? மௌலிய வெளியில கூட்டிட்டு வரணும். அவர் மேல எந்த கேஸும் இல்லாம இருக்கணும். பிரேம கொலை பண்ண உண்மையான கொலைகாரங்க யாருன்னு சொல்லணும். ஹே, நானா? எனக்கு யாரு தெரியும்? உனக்கு தெரியும்ன்றது எனக்கும் தெரியும். சொல்றேன்ல, எனக்கு தெரியாது. என்கிட்ட நடிக்காத தமையந்தி. நிச்சயமா உனக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கும். நீ ரொம்ப ஓவரா பேசுற சரவணன். அத மட்டும் நீ பண்ணிட்டினா நான் மறுபடியும் என் ஊருக்கே போயிடுறேன். ஏன் நல்லதுக்குன்னு நீ சொன்ன மாதிரி ஓ நல்லதுக்காக நான் சொல்றேன். சரவணன், வேண்டாம். எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. தமேந்தி, நான் வேற யாரோவா இருந்திருந்தா எனக்கு என்னன்னு விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா இப்போ அப்படி இல்ல. பிரேமோட இதயம் எனக்குள்ள இருக்கு. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தான். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் இருப்பேன். இதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன பத்தி நீங்க தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. உண்மைதான். ஆரம்பத்துல உன்னை பத்தி எனக்கு சரியா தெரியல. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல மௌலிய ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு நீ சொல்லிட்டு இருந்தல்ல. அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் இந்த கொலைக்கும் உனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிறது தெரிஞ்சது. எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அதே மாதிரி பிரேம கொலை பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. பின்ன எதுக்காக மௌலிய வெளியே விடக்கூடாதுன்னு சொன்ன? என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என் வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த குடும்பத்தால நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னோட ஆசை, கற்பனை எல்லாத்தையும் உடைச்சவங்க அவங்க. அதனால அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே பழி வாங்கப்பட வேண்டியவங்க தான். இது பாருங்க சரவணன், நீங்க நல்லவர் தான். உங்களை நம்பி உங்க அம்மா இருக்காங்க. அத மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு இங்க இருந்து போயிடுங்க. இந்த இதயம், சென்டிமெண்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. என்ன மிரட்டறியா தமைந்தி? இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கோர்ட்ல கூண்டுல நிக்கிறவங்க கிட்ட வச்சுக்கோ. என்கிட்ட வேண்டாம். முதல் தடவை ஏமாந்தா அது தப்பு இல்ல. ஆனா ரெண்டாவது தடவையும் ஏமாந்தா அவன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாது. நான் அந்த மாதிரி முட்டாளா இருக்க விரும்பல. முதல் தடவை நான் இங்க வந்திருக்கும் போது பார்த்ததே ஒண்ணுதான். பிரேமோட மரணம் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, நீங்க இங்க வந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும்னு சொன்னேன். நானும் நீ சொன்னதை நம்பிட்டு இங்க இருந்து போனேன். அப்படி போகாம சக்தியோ இல்ல மௌலி சாரியோ நான் பாத்திருந்தேன்னா நிச்சயமா மௌலி சார் அரெஸ்ட் ஆக விட்டுருக்க மாட்டேன். பழி வாங்கணும்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்க. அங்க இருக்கிறவங்கள பார்த்தா அப்படி ஒன்னும் தப்பு பண்ற மாதிரி தெரியல. சக்தி ஆகட்டும், மௌலி ஆகட்டும், சௌந்தர்யாவாகட்டும் எல்லாருமே மனசு நிறைய பாசம் வச்சிருக்காங்க. பாசம்னா என்னன்னு தெரியாதவங்க வேணா தப்பு பண்ணுவாங்களே தவிர பாசம் இருக்கிற யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட நீ பேசினத சக்தி கிட்ட நான் சொன்னேன். ஆனா அவங்க என்ன நம்பல. நம்புறது மட்டும் இல்ல, நான் தான் பொய் சொல்றதா என் மேல கோவப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க.
ஆனா அந்த நம்பிக்கைய நீ நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த கொலைக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னல, அப்படின்னா இந்த விஷயத்துல இருந்து நீ ஒதுங்கிடு, நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்லாம மௌலியையும் மத்தவங்களையும் பழி வாங்கணும்னு நீ நினைச்சிட்டு இருந்தீனா அது உனக்கு தான் ஆபத்தா வந்து முடியும். இன்னொன்னு, இப்ப நீ பேசின விஷயத்த யார்கிட்டயும் நான் சொல்ல போறதில்ல. அப்படி சொல்லி உனக்கு கெட்ட பேரை உருவாக்க நான் விரும்பல. நீயா திருந்திக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. ஜாக்கிரதையா போ. கொஞ்சம் கவனம் மாறினாலும் நீ சொன்ன மரணம் உன்னை தேடி வந்துடும்.